இரண்டாவது ஈரானிய கப்பல் இலங்கை கடற்பரப்பில் இல்லை. இரண்டாவது ஈரானிய கப்பல் தற்போது இலங்கையின் கடற்பரப்பில் இல்லை எனவும் அது இலங்கையின் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பிரத்யேக பொருளாதார வலயத்திலே இருப்பதாகவும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இன்று பாராளுமன்றத்தில் விசேட உரையொன்றை ஆற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கொழும்பு துறைமுகத்திற்கு அருகில் மேலும் ஒரு ஈரானிய கப்பல் நிறுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருந்தார். இது குறித்து பதிலளித்த அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவருக்கு தெரிந்த தகவல்களை விட அரசாங்கத்திற்கு பல தகவல்கள் தெரியும் எனவும், பிரச்சனையை தீர்க்கவும், உயிர் சேதங்களை குறைக்கவும், பிராந்திய அமைதியை பாதுகாக்கவும் தேவையான தலையீடுகளை அரசாங்கம் செய்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான நடவடிக்கைகள் முடிவடைந்தவுடன் விரிவான அறிக்கையொன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் நலிந்த ஜெயதிச ஆற்றிய உரையின் முக்கியமான சில விடயங்களாவது: ஒரு நாடாக இலங்கை சர்வதேச அமைதியை செயற்படுகிறது. இந்திய பெருங்கடலின் அமைதியே எமது எதிர்பார்ப்பாகும். கூறப்பட்டதை விட அதிகமான விடயங்கள் தற்போது இந்திய பெருங்கடலில் நடந்து கொண்டிருக்கின்றன. அரசாங்கம் என்ற ரீதியில் சர்வதேச சட்டங்களுக்கு அமையவும் மனிதாபிமான அடிப்படையிலும் தலையிட்டு வருகிறோம். பிராந்திய அமைதியை பாதுகாக்க தலையிடுகிறோம். மேலதிக தகவல்களை பின்னர் அறிவிப்போம். சர்வதேச சாசனங்களுக்கு அமைவாக உயிர் சேதங்களை குறைக்கும் வகையிலும் இந்திய பெருங்கடலின் அமைதியை பாதுகாக்கும் வகையிலும் பொறுப்புடன் செயற்படுகிறோம். இன்று மாலை மேலதிக தகவல்களை கூற முடியும். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் கடுமையான போர்ச்சூழல் உருவாகி வருவது நாம் அனைவரும் அறிந்ததே. எனவே இவ்வாறானதொரு நேரத்தில் பாராளுமன்றத்தையோ அல்லது ஊடகங்களையோ பயன்படுத்தி நகைச்சுவை செய்வதற்கோ, அரசியல் கோபங்களை தீர்த்துக் கொள்வதற்கோ, போலி அல்லது அரைகுறை உண்மைகளை அடிப்படையாக கொண்டு கருத்துக்களை தெரிவிப்பதற்கோ இது நேரமல்ல. உலகளாவிய ரீதியில் இவ்வாறானதொரு சூழல் நிலவும் போது ஒவ்வொரு அரசியல்வாதியும் மக்கள் பிரதிநிதியும் மிகவும் பொறுப்புடன் கருத்துக்களை வெளியிட வேண்டும் என தெரிவித்துள்ளார்.